லஸ்ஸி வெளியே வா. உனக்கு எத்தனை முறை வீட்டுல போட்டு வர? அதுதான் ஒரு நாள் பண்ணலன்னு தெரியுதுல. சும்மா சும்மா என்ன இந்த வீட்டுல இருக்குதான் அம்மா. ஹலோ, சொல்லுடி. தோ வர அங்கே இருங்க சரியா? வீட்டில் வர அது இருக்குடி. அம்மா வெளியே போகன்னு பார்த்தேன். நான் வேற எனக்கு வேலைக்கே போகல. வந்ததுலன்னு திட்டுவார் அவர். வேலையே இல்லடி. இதோ வந்துடுறேன் சரியா? எங்கே போயிடாதீங்க, அங்கே இருங்க. வீட்டில் எதுவும் தெரியாமல் நைஸாக ஓடி வந்துடுறேன். காசுலாம் இருக்கா? என்கிட்டயும் இருக்கும். எல்லாம் தூக்கிட்டு வந்துடலாம். வீட்டில் தான் இருக்காங்களே. பஸ்ஸில் காசு வச்சுருக்கோம். எப்படியும் தூக்கிட்டு வந்துடுறேன். விட பார்த்துக்கலாம். நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஓகே, பாய். வெளியே போயிட்டு வர போறேன். எங்க வெளியில போக கூடாது. அதெல்லாம் தெரியாது. நீங்க சொல்றீங்க, நான் வீட்டுக்கு அப்புறம் உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். நான் இஷ்டத்துக்கு தான் போவேன். லஸ்ஸி சொன்ன பச்சை கேட்டாவது போயிட்டியா? ஐயோ, உன்னை திருத்தவே முடியாது. காய்கறி கடையில் பார்க்க வேண்டாம் போச்சு. ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க. நீ வேற சும்மா இருடி. வேற வந்துடுற டென்ஷன். நானே டென்ஷன் ஆகி தெரியுதுல்ல. அப்படியே வந்து கேட்டிருக்கேன். சின்ன கேட்டேன், அதுக்கே கத்துறீங்க. என் தங்கச்சி இருக்கால, தங்கச்சி அவளை காய்கறி கடை பார்த்துட்டு நான் பெரிய தலைவலி. அவன் எனக்கு என் சொத்தெல்லாம் அபகரிச்சுன்னு போயிட்டான். அவளோட பொண்ணு பிளஸ் இருக்காங்க. அவ உடனே பேசுறேன் காலேஜ் போகும்போது. இல்லைம்மா, பொய் சொல்லாத. பேசலாமா? பேசுறத பார்த்தேன் அங்கேயே கொண்டுடுவேன். 10 வருஷம் பகையா இருக்கிறான். புரியுதா உனக்கு? ஸ்டார்டிங்ல சொல்லிதான் வச்சிருக்கேன். மறுபடியும் நான் பேசுறத பார்த்தேன்னா அவ்வளோதான். சரி போய் எந்திரிச்சு நல்லா வலிக்குது. சரி, அங்கே கடற்கரை போய் சாப்பிடலாம் வாங்க. சாப்பிடலாம். மானசா, நான் உங்கள் மம்மி கிட்ட பேசினேன். அப்போ என்ன சொன்னாங்க? நீ ஏதோ யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன நீ யோசிக்கிற? இல்லை கிளர்ச்சி, இதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் நடந்ததுலாம் என் மைண்டுக்கு யோசனை வந்துகிட்டே இருக்கு. அதுதான் பேசுனேன். அதெல்லாம் ஒன்றும் ரொம்ப யோசிக்கிற. சரியா? ஃப்ரீயாக இருப்பேன். நாளைக்கு சர்ச்சு போவியம்மா? போவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எங்கள் அம்மா வேறு உங்க கூட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு போகிறேன். சாத்தா சொல்ல மாட்டேன். பார்க்கலாம். நம்மளே என்ஜாய் பண்ணுறது கொஞ்ச நேரம் தான். அது கூட அவங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது. கரெக்டு. நான் வேறு இப்போ சண்டை சொல்லிட்டு வந்திருக்கேன் எங்கள் மம்மி கிட்ட. ஐயோ, போனால் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியல. பார்த்துக்கலாம். அவங்க மட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறோம். நம்ம தான் கேட்குறோமா? கரெக்ட். நானும் இதை கேட்டேன். வழக்கம் போல் திட்டி தான் வாங்குவோம் நம்ம. அவங்க 2 பேரும் சரியான சண்டைக்காரி. அவங்க 2வது வராங்களே, அது யார் தெரியுதா? முதல்ல போறாமா? இப்போ நம்ம அக்கா தங்கச்சி தானே? ஆமா, அவங்களுக்கு 10 வருஷம் பகை. 10 வருஷம் பகை. அவங்க 3வது வராங்களே, அது யார் தெரியுதா? கையில கை
அதை பிடித்து கொண்டென்று நான் எழுதுவதில்லை, ஒன்று செய்வேன், பின்னானவர்களை நான் மறந்து முன்னானவர் நாளை கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயம் கொள்ளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த வசனம் என்ன பார்க்கணும்னா, என்கிட்ட நீங்கள் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே. நான் பின்னானவளை திரும்பி பார்க்க மாட்டேன்ப்பா. நான் என்னோட தங்கச்சியை மன்னிச்சிட ஆண்டவரே. லோத்து மனைவி போல ஆண்டவரே, நான் பின்னானவளை திரும்பி பார்க்க மாட்டேன் ராஜா. நீனப்பா நல்லா உணர்த்தியதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. என்னோட தங்கச்சி நான் மன்னிச்சு ஆண்டவரே ஏற்றுக்கிறப்பா. இனிமே ஆண்டவர் சமாதானமாக நாங்கள் வாழறப்பா. சோத்திரம் நன்றி. ஏசப்பா ரொம்ப நன்றி ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ் ஏசப்பா. நான் இனிமேல் பழசெல்லாம் நினைக்கவே மாட்டேன் ஏசப்பா. அப்பா புரியுத மாற்றினரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஏசப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே, முன்னானவர்களை நோக்கி ஏசப்பா இனிமேல் நான் ஓட போகிறேன் கர்த்தாவே.